வாட்டருக்கு தனி, ஆட்டு வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி. வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்பாரம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயே, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ்ஆகிட்டு வரேன். அவங்கள வரேன். என்ன பாஸ், உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிருக்குறா? ஆமா. செம்ம ஐட்டம். எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா, என்ன ரேட்டு? ரேட்டா நீதான் பார்த்து சொல்ல. ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்குது. பாக்குறீங்களா? கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. சொல்லிட்டு பீசிய கூப்பிடுறீங்க? நான் பீசின்னு தான்டா சொன்னேன். உங்க காதுல பீசின்னு விழுந்துருக்கு. என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க? இப்பெல்லாம் வேடிக்கை பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? போலீஸ் நல்லாதான் வேலை பாக்குது. அப்புறம் அப்படி சொல்றாங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். இருக்கட்டுங்க. நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். 1 மாச வாடகையை உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா. நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குனியம்பட்டியில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி. அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி, அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார். வர்றியா? காட்டுட்டுமா? அத இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா. என்ன குரல் வசத்துது சார். போங்க சார். வா. உள்ள பாத்தீங்களா எப்படி வீடு? செமத்தியா காட்டுனீங்க. சிங்காரம், வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி 1 மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்டை காங்கலையே. ஏய், நீ இப்படி வாடி. அதே அப்பா, இப்பதான் ரோடே தெரியுது. நீங்க போங்க. ஐயோ, என்ன டச் பண்ணிட்டாருங்க. குத்திடுவேன். வாடி. அம்மா அப்பா விளையாடலாமா செல்லம். புதுசா குடுத்துன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் போர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க. நல்லா படுறாங்கடா வெக்க. பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சு அட்வான்ஸ கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸ பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்கிற? எதை எப்ப எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. புதிங்கால இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு. அதத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு விட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க. அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான்.
அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. அடி. குழந்தைங்க இல்லாம வீடு வெறிச்சோடி கிடக்குது இல்ல? ஆமாங்க, அத நினைச்சாதான் மனசு கவலையா இருக்கு. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அவ தைரியமான பொண்ணு, எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. என்ன பாச்சு? ஏன் கணேசன் கத்திக்கிட்டே இருக்கான்? ஐயா, எனக்கு சாப்பாடே பத்த மாட்டேங்குதுயா. ஐயா, அரசம்பட்டி ஜமீன்ல நம்ம யானைய நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறதா சொல்றாங்க ஐயா. அங்க கொடுத்துடலாங்களா? கணேசன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல ஒரு புள்ளையா வளர்ந்தவன். அவனை விற்க சொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வருது? கோயிலுக்கு தானமா கொடுத்துருங்க. எங்கேயோ இருக்கு. சரிங்க சார், போய் தேடி பார்த்துக்கங்க. ஏங்க, கீழே காசு கிடக்குங்க. நல்ல சகுனம். கொண்டா கொண்டா. பொன் விளையிற பூமி சார் இது. ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்கய்யா. இந்தாங்க மீதி. தேங்க்யூ. அப்ப நான் வரேன். அங்க பாருடி, நம்ம இடம் வந்துருச்சு. யாரோ ரியல் எஸ்டேட் உள்ளே வாங்க, லேண்ட பாருங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னும் யாரு? அவ்வளவுதானா? எல்லாரும் போய் அவங்க கிரவுண்ட பாருங்க. போங்க. புழுங்கரிசி என்னங்க? பொன்னரிசி. ஆமா, என்னது இது? முதல்ல சொம்புல சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் அண்டா வரைக்கும் வந்துச்சு. இப்ப பிரீஃப் கேஸ்ல கரன்சி அடுக்கிற அளவுக்கு தேறிட்டியே. ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது அரசியல் கட்சியோட ஜாயிண்ட் அடிச்சிட்டியா? எல்லாம் நீங்க உழைச்சு சம்பாதிச்சதுதான். அப்படியா? எனக்கே தெரியாம நான் இவ்வளவு உழைச்சிட்டனா? சரி சரி, புதுசா ஒரு வண்டி டெலிவரி எடுத்திருக்கேன், வந்து பாரு. என்ன வண்டி? நல்ல வெயிட்டும் லோடும் தாங்குற மாதிரி வேணும்னு கேட்டேன், ஒன்னு கொடுத்துருக்கேன். லோடு வண்டியா? ஆமா, நீ தான் வெயிட், அப்புறமா நீ உண்டானீனா அப்படி லைட்டா குண்டாயிடுவ. அந்த லோடையும் சேர்த்து தாங்கணும் இல்ல, அது மாதிரிதான் ஒரு வண்டி. காரை காட்டினாதான் காரியம் நடக்கும் போல இருக்குது. ஏண்டி, மெயின் டோரை உள்தாப்பா போட்டுட்டு பெட்ரூம்குள்ள போயிருமே. பேசாம இருக்க மாட்டீங்களா? மெட்ராஸ் வந்ததுல இருந்து பேசாம தானே இருக்கேன். சரி வா வா, முதல்ல கோயிலுக்கு போய் வண்டிக்காவது ஒரு பூஜையை போட்டு வருவோம். அங்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். இப்ப அதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதை விட முக்கியமான இடம் இது? நகைக்கடையா? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டிக்கா? ஆமாங்க. எதை எதை எப்ப எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றேன், கிளம்புங்க. ச்சே, இது எனக்கு தோணாம போச்சே. பொன்னரசி,
பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு. நேரா போறோம், அத்தை மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க நமக்காக பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வந்துருவோம். வா. சின்னம்மா வாங்கம்மா. அம்மா ஐயே எவ்வளோ நாளாச்சுமா உன்னை பார்த்து. கற்பகம் நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லாம அப்படி தலதலன்னு இருக்கா? எப்படி வச்சிருக்கோம் நாங்க? சரி சரி, அத்தையை கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லு. ஐயா. என்ன ஐயா கொய்யானுக்கிட்டு? அத்தை மாமோய் அவங்க யாரும் வீட்டுல இல்லைங்க ஐயா. யாருமே இல்லையா? இங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சியா. ஜமீன்தார் ஐயா, உங்களுக்கு கடன் கொடுத்த நாங்கெல்லாம் கூடி பேசணும். உங்க ஆஸ்தி பாஸ்திலாம் வித்தா கூட எங்க கிட்ட வாங்கின கடனை முழுசா உங்களால அடைக்க முடியாது. அதனால இந்த வீடு மிச்சம் இருக்கிற நிலப்புலன்களை எல்லாம் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து ஜப்தி செய்யலான்னு இருக்கோம். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எங்க ஜமீன்தார் ஒண்ணு தனி ஆள் இல்ல. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு மருமகன் இருக்காரு. அவங்கள கூப்பிடுவோம். நீங்க சொல்ற கோர்ட்டை விட நாங்க எல்லாரும் பெருசா மதிக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டுவோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். என்ன கேட்டு கடன் கொடுத்தீங்களா? நீங்க கடன் கொடுத்தீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. என்ன கூப்பிட்டு எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க? சும்மா இருமா. அப்பா வள்ளல்னு பேர் வாங்குறதுக்காக வாரி வாரி கொடுத்தாரு, கடன் வாங்கி தர்மம் பண்ணாரு. உலகத்திலே கடன் வாங்கி தர்மம் பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்டா இப்படி பேசுற? அது மட்டுமா, அந்த வெட்டி பைய சிங்காரத்தை மாப்பிளைய கூட்டு வந்தாரு. அவன் வச்சான் பாருங்க ஆப்பு. வீட்டுல இருக்க அண்டா குண்டா ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு சீட்டாடிட்டான். நல்ல வேலை யானையை வாங்குறது ஆள் கிடைக்கல, இல்லன்னா அதையும் விட்டுருப்பான். அதோட விட்டான் அவன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டினான். அவனை வெளியே கொண்டு வரதுக்காக மறுபடியும் கடனை வாங்கி வாரி இறைச்சாங்க. மருமகன் கதையை விடுங்க. மகனா இருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது பாருங்க, இவங்க எனக்காக எந்த கடனும் வாங்கல. எங்க அம்மா என்ன சென்னை ஹாஸ்டல்ல சேர்க்கும் போது என் படிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்க சொன்னாங்க. அதுல கணக்கு பார்த்தா 6,42,380 ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பேங்க் வட்டி போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். என்ன ஆளை விடுங்க. உனக்கு பணத்தோட அருமை தெரியணும் தான் அப்படிலாம் எழுதி வைக்க சொன்னேன். இப்படி கடனை திருப்பி கொடுக்கலடா. நீ தான் நல்லா சம்பாதிக்கிறிய தம்பி, நீ தானே வாரிசு, நீ தான் கடனை அடைக்கணும். தம்பி, அப்பாவோட சொத்துல பிள்ளைக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் பட்ட கடன்லயும் பொறுப்பு இருக்குது. இப்ப வைக்கிறேன் பாரு ஆப்ப. பெத்த புள்ளையா இருந்தா தானே வாரிசு. இவன் தான் வளர்த்த புள்ளையாச்சே. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அவர் வழி தெரியல. இவர் பெத்த புள்ள இல்ல, வளர்த்த புள்ள. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா, கடன் கொடுத்த கடன்காரர்களே, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்ல போறேன். சிஸ்டர், நீங்க என்ன மன்னிக்கணும். மச்சான், நீங்களும் என்ன மன்னிக்கணும். என்னடா இதெல்லாம்? சிஸ்டர், அன்னைக்கு நம்ம வீட்ல உனக்கு டெலிவரி ஆனப்போ உனக்கு பிறந்தது பெண் குழந்தை. குழந்தை அதுவும் செத்து பிறந்தது. நம்ம ஜமீனுக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்த என் மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்து போயிடுவாருங்கிற பயத்துல தான் சிஸ்டர் அங்க எங்க ஓடி அழைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு அனாதை ஆண் குழந்தை எடுத்து வந்து முன்னாடி போட்ட சிஸ்டர். அந்த புள்ளதான் இந்த புள்ள, இந்த புள்ள சொந்த புள்ள இல்ல. கதையா விடுற. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. நான் பெத்த புள்ள சாகலங்க, இதான் என் புள்ள. சிஸ்டர், உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றத நம்பு சிஸ்டர். என் புள்ள செத்து போச்சுன்னு மட்டும் சொல்லாத ரகு. மாமாவை நம்பாதடா ரகு. சிஸ்டர், என்ன நம்ப வேணாம் சிஸ்டர். இங்க பாருங்க, எல்லாரும் கேளுங்க. அஞ்சல, இங்க வாமா. கம் 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 கம். 25 வருஷமா விசுவாசமா அந்த ஜமீன்ல வேலை பார்த்தவ, உன் டெலிவரி அப்போ உன் கூட இருந்தவ. அஞ்சல, நடந்த உண்மையை சொல்லுமா? ஆமாங்க, அன்னைக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்போது செத்துதாங்க பிறந்துச்சு. இவர் அம்மாவோட புள்ளையே இல்லங்க. அடி பாவி, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவரோட சேர்ந்து நீயும் போய் பேசுறியே ரகு. யார் சொன்னாலும் நம்பாதம்மா. அம்மா, மாமா சொல்றது உண்மையாதான் இருக்கும். நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா என்ன சின்ன வயசுலயே அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? பொன்னரசி நீங்க பெத்த பொண்ணுங்கிறதுனால அவளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சீங்களா?
ஆனா என்ன மட்டும் 10 பைசா செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ணு, அதுக்கு கணக்கு வை, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன் போட்டீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப நான் சம்பாதிக்கிற காசுக்கு மட்டும் உரிமை கொண்டாடி பணம் கேக்குறீங்களே, இது என்ன விதத்துல நியாயம்? என்ன விட என் பணம் பெருசா தெரியுதா? மாமா என்ன சொல்றது? நானே சொல்றேன், நான் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்ல இல்ல இல்ல. எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. வீட்டுக்குள்ள அமீனா வரக்கூடாதுன்னு தான் பெத்த பிள்ளை வர சொன்னேன். அவனே அமீனாவை மாதிரி வீட்டு காலி பண்ணோம்னா எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கல. அடி வயிறுக்கும் வருதுடா, அது சொல்லுண்டா நீ அதுலதான் பிறந்தேன்னு. ரத்தம் கொதிக்குதுடா, அது சொல்லுண்டா நீ அந்த ரத்தத்தை தான் பாலா குடிச்சேன்னு. வயிற்றுக்குள்ள வளரும் போதே பெத்தரோட ரத்தத்தை குடிச்சு வளர்றானுங்க. பிறந்தப்புறம் கூட அம்மா அப்பாவோட ரத்தத்தை உறிஞ்சி விஷமா கக்குறானுங்க. வயிறு எரிச்சு சொல்றேன்டா, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. நான் செத்தாலே மூஞ்சில முழிக்காத, போடா போடா. தம்பி, உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்படி எல்லாம் பேசாதப்பா. கேவலம் பணத்துக்காக பெத்த தாய் தோப்பனும் உதாசனப்படுத்துற நீனா மனுஷனா? இந்த மலேசியாக்காரன் பண்ற வேலை. இவனை செருப்பால அடிக்க. மரியாதை மரியாதை. உங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? கொலகார பாவிங்களா நீங்க நின்னா இந்த மண்ணே கருகி போயிடும். என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு தள்ளுங்கய்யா. நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? நீ எங்க இதயத்துல அடிச்ச பாரு, அது எங்களுக்கு வலிக்கல. ஆனா உன் மேல ஒரு அடிப்பட்டா எங்களால தாங்க முடியாது ஐயா. நீ பத்திரமா போயிட்டு வாயா, போயிட்டு வா. ஒண்ணும் பேச வேணாம், நீ போயிட்டு வா. மாப்ள, சத்தியம் என்னைக்குமே ஜெயிக்கும். வாங்க நீங்க பூட்டி சீல் வச்சது சாதாரண வீடு இல்லையா, எங்க குலதெய்வம் வாழ்ற கோயிலையா. கூட்ட உடப்பமையா, வீட்டை தரப்பமையா. நில்லுங்க 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 நில்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கோர்ட் உத்தரவுப்படிதான் அவங்க செய்யறாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். போங்க போங்க. உங்க கடமையை செய்யுங்க. ஏய்யா, அவங்க பட்ட கடனுக்காக தானே அந்த வீட்டை ஜப்தி பண்றீங்க? சொல்லுங்க ஐயா, எத்தனை லட்சம் ஐயா நாங்கெல்லாம் சேர்ந்து கட்டுறோம். பரம்பரை பரம்பரையா நீங்க வாழ்ந்த வீடு, இந்த சொத்தெல்லாம் விட்டு போயிடாதீங்கய்யா. எது சொத்து? இந்த வீடா? அந்த நிரபலமா நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்களே அன்பும் பாசமும், அதுதான் என் சொத்து. அந்த சொத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா போகாதீங்கய்யா, ஐயா வேணாம்யா, அம்மா அம்மா வேணாம்மா, போகாதீங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்க. யாரோட யாரோட நான் இன்னும் போராட, ஊரோடும் உறவோடும் என் நெஞ்சு சதிராட, ஆரீரோ சொந்தமெல்லாம் தார் பூசி விளையாட, யாருக்கும் சொல்லாமலே தருமந்தா வெளியேற, எப்போதோ நாம் போட்ட உப்பெல்லாம் கண்ணீரு, அப்பாவி ஜனமழுதா அதுதானே பாலாறு, பாலாத்து வெள்ளத்திலே நான் நீந்தி போவேனோ, நான் செய்த பாவம் என்ன யாரத்தான் கேட்பேனோ.